இதுதான் உண்மை. ரோட்டில் கார் ரிப்பேர் ஆகி தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக நான் வந்தேன். என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க, கொடுத்தேன். அப்புறம் என்னை பற்றி கேட்டாங்க. சொன்னியா? கார் திருட, நகை திருட, பண திருடன்னு எல்லாத்தையும் விலாவரியா சொன்னியா? உனக்கு ஏன்டா வயிற்றுச்சல்? எனக்கு என்னடா வயிற்றுச்சல்? நீ உள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் தான். நீ நல்லா இருந்தா சரி, நான் ஏன்டா வயிறு எறிய போறேன்? சரி அதெல்லாம் விடு. பொண்ணு எப்படி? ரொம்ப அழகா இருந்தாலும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லைடா. எப்படியோப்பா, நீ கோடீஸ்வரனானா சரி. கோட்டீஸ்வரனா? நானா? என்னடா உளர்ற? ஏய் பின்ன என்னடா, ஹீரோ ஹீரோனி மீட் பண்ணியாச்சு, அடுத்த லவ் தான், அப்புறம் கல்யாணம் தான். கார்ல லிஃப்ட் கொடுத்தா உடனே காதலா? டேய், நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க. என்னைக்கும் என் கையை நம்பி உழைக்கிறவனா? இப்படியே உன் கையை நம்பி உழைக்கிறேன்னுட்டு எத்தனை நாளைக்கு தான் திருடுவ? எந்த பணத்துக்காக நீ அலையோன்னு அலையறிய அந்த பணமே உன் காலில் வந்து விழுறப்ப எதுக்குடா நீ ஒதுக்கி தள்ளுற? டேய், கார்ல லிஃப்ட் கொடுத்தது ஏன் உன் வாழ்க்கைக்கு அது லிஃப்டே எடுத்துக்கூடாது? சேச்சே, நான் அப்படி நினைக்கவே இல்லைடா. ட்ரெயின் ஃப்ரெண்ட், பஸ் ஃப்ரெண்ட் மாதிரி இது ஒரு 10 நிமிஷம் டிராவல் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். உன்ன மாதிரி பிழைக்க தெரியாதுன்னு நான் பார்த்ததே இல்லடா. நீ எக்கடையாவது கட்டுப்போ. ஏய், அப்புறம் நம்ம ஏரியாவில் நாச்சிமுத்து இருக்கார்ல, அவரோட பேத்திக்கு ஏதோ ஆப்ரேஷனா, ஒரு 5000 ரூபாய் கேட்டார்றா. சரி, நான் காலைல தரேன், எடுத்துட்டு போய் கொடுத்து. சரி வா, வீட்டுக்கு போலாம். இல்லடா, நீ போ, நான் அப்புறம் வரேன். பொண்ணை திருத்தவே முடியாதுடா. பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க சீக்கிரம்.
யார் அனுப்பினது? என்ன யாரும் அனுப்பல. எதுக்காக என்ன கொல்ல வந்த? உன்னை எனக்கு பிடிக்கல. போய் சொல்லாத. இதே இடத்துல உன்னை கொண்டு பொலைச்சிடுவேன். யார் சொல்லி இந்த மாதிரி செஞ்ச? சொல்றேன். என்ன இந்த மாதிரி செய்ய சொன்னது நீங்க வேலையை விட்டு விரட்டுங்க. உங்க யூனியன் லீடர்ஸ் அவங்க தான். அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க அவங்களை அசிங்கப்படுத்தினீங்களா? அதனாலதான். கான்ஸ்டபிள் அவங்கள லாக்கப்ல தூக்கி போடு. அடி பாவி மகளே, நீ செத்திருந்தா நான் என்னடி பண்ணிருப்பேன்? அதான் பொழைச்சிட்டேன்ல. ஏன் இப்படி வீணா புலம்புற? அவளை குத்த வந்தா நீ ஏடி குறுக்க போன? குத்துனா குத்திட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே? என்ன நீலாம்பரி ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ற மாதிரி எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சுமா. அவளுக்கு சமமா மரியாதையும் மதிப்பும் எனக்கு வேணும்னு தான் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அம்மா அம்மா ரொம்ப வலிக்குதா? இல்ல, என் கூட படிச்சவ, என்னை விட சின்னவ, அவ வாழ்க்கை எங்க என் வாழ்க்கை எங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது மனசு வலிக்குதுமா. அந்த வலியோட கம்பேர் பண்ணா இந்த வலி ஒண்ணுமே இல்லம்மா. பணம் காசு இல்லைனாலும் மரியாதை கௌரவத்துல நான் நீலாம்பரிக்கு சமமானவளா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதெல்லாம் சரிம்மா. அதுக்காக இவ்வளவு பெரிய ஆபத்தை வரவழைச்சுக்கணுமா? வாழ்ந்தா கௌரவத்தோட வாழணும். அப்படி வாழ முடியலனா சாகிறதே மேல். பொண்ணு சாகணும், இல்ல நான் நினைச்ச மாதிரி வாழ. அதான் ஒரு வினாடியில நான் முடிவெடுத்தேன். ஏண்டி நீ பாட்டுக்கு கத்தி குத்த வாங்கிக்கிட்டு இங்க வந்து படுத்துட்ட? நிறைய செலவாகும் போல இருக்கே. எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல டாக்டர், பில் நாங்க பே பண்றோம். ஆனா சந்திரமதி குணமாகணும். அதான் சொன்னல, அதிர்ஷ்டவசமா கத்தி ரொம்ப ஆழமா போகல. இன்னும் 1 monthல கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். டோன்ட் வரி. வெரி குட். தேங்க்யூ டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். அப்பா சந்திரமதி பார்க்கலாம். வாமா. ஆ? நீ சொன்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரிப்பா, நீ எங்க உட்காந்துக்க. ஏதாவது தேவைப்பட்ட நான் உன்னை கூப்பிடுறேன். சரிக்கா. இப்ப எப்படிக்கா இருக்கு? ஆ, இப்ப பரவாயில்ல. சரிக்கா, நாங்க வெயிட் பண்றேன். சரி. உன் அப்பா வேற லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு ஜுரமா படுத்து கிடக்குறாருமா. அதான் துணைக்காக அவனை வர சொன்னேன். எங்கேயும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ண போறாரு, பாத்துக்க. அவன் ரொம்ப தெரிஞ்சிட்டேன்னு சொன்னாமா. சீட்டாடுறது இல்ல, குடிக்கிறது இல்லைன்னு சொன்னாமா. நீதான் உன் தம்பியை ரொம்ப மெச்சிக்கணும். அவனை வெறுத்து பேசாத. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஸ்டெயின் பண்ணிக்காத. ரொம்ப ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சந்திரா, ஹீஸ் மை ஃபாதர். நீ என்ன கும்பிடக்கூடாதுமா, நான் தான் உன்னை கும்பிடணும். என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்க. இன்ஃபேக்ட் என் உயிர் தான். ஏன்னா என் பொண்ணு இல்லைன்னா நான் இல்லம்மா. என் நன்றி எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒன்னு சொல்லட்டுமா, இந்த நிமிஷத்துல இருந்து யூ ஆர் ஆல்சோ மை டாட்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க என்ன நீலாவுக்கு சமமா நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அப்படி நினைக்கிறதுக்காக ஒரு தடவை இல்ல 100 தடவை கத்தி குத்து வாங்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஐயோ, ஒரு தடவை நீ எனக்காக கத்தி குத்து வாங்கினது என்னால தாங்கிக்க முடியல. ஒருவேளை விபரீதமா ஏதாவது ஆயிருந்தா, மை காட், என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சந்திரா, நீலா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நவ் ஐ அம் ஆல் ரைட். 1 வீக்ல நான் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். நோ, அவசரப்படாத. டேக் யூர் ஓன் டைம், டேக் ரெஸ்ட். முழுமையா குணமாகற வரைக்கும் நீ இங்கே இரு. ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாத்தையும் கம்பெனில பாத்துப்பாங்க. ஓகே? உங்களுக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். நாங்க வரோம்மா. ஓகே சார், வரேன். சரிங்க. டேக் கேர் Get சந்திரா. well soon. பை.
ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. மிஸ்டர் ராஜ்குமார், ஆமா, நீங்க எங்க? ஏன் நான்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாதா? வரலாமே வரலாமே, நான் கிளம்புறேங்க. அதுக்குள்ள போனா எப்படி? இப்பதானே மாட்டிருக்கீங்க. என்ன மாட்டிருக்கானா? அதான் அன்னைக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்த அப்புறம் உங்களை பார்க்கவே இல்லைல்ல, இப்பதானே கண்ணை மாட்டிருக்கீங்க. அன்னைக்கு நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு ஒரு சின்ன ட்ரீட். இல்ல மேடம், பரவாயில்ல. இல்ல தற்செயலா பார்த்தோம், இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. காஃபி, ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடணும். வாங்க. விட மாட்டீங்க போல இருக்கு. வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்க்கு அடிக்கடி வருவீங்களா? வருவேன். வந்தா வேலை முடிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், உடனே கிளம்பிடுவேன். ஐ மீன் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுவேன்னு சொல்ல வந்தேன். எல்லாரும் அப்படிதானே? இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து குடும்பமா நடத்த முடியும்? ஏன் முடியாது? சில ரெஸ்டாரண்ட் காலையில ஓபன் பண்ண வந்து உட்காருவாங்க, நைட்டு 3:30 வரைக்கும் இங்கிருந்து நகரவே மாட்டாங்க. நான் லவ்வர்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ரிங்க காணுமே? என்னது ரிங்கா? காணோமா? இப்ப கூட பார்த்தேன், எங்க போச்சுன்னு தெரியல. ரிங்க காணோமா? உடனே ரெஸ்டாரண்ட் கதவை மூட சொல்றேன். ஒருத்தரே செக் பண்ணலாம். இல்ல மிஸ்டர் ராஜ்குமார், வேணாம். எதுக்கு அனாவசியமா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம்? ரிங் போனா போட்டோம். யாரோ ஒருத்தர் தேடி இருக்கலாம், இல்லைன்னா தவறு எங்கேயாவது விழுந்துக்கலாம். நீங்க உட்காருங்க. என்ன மேடம் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? என்னால அடுத்தவங்க மனசை கொஞ்சம் கூட புண்படுத்த முடியாது. தட்ஸ் மை பாலிசி. ரிங் போனா போட்டோம். ஆஃப்டர் ஆல் ரிங். பேரா? மேடம். எஸ் மேடம். 2 பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். ஓகே. ஏங்க இவ்வளவு காஸ்ட்லியான மோதிரத்தை தொலைச்சிட்டு எப்படி கூல் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றீங்க? வருத்தம் இருக்கதான் இருக்கு. ஏன் வருத்தம் உங்களை பாதிக்க கூடாதுல்ல, அதான். நம்ம இன்னொரு நாள் சாப்பிடலாமே? ஏன் இன்னைக்கு என்ன? உங்க வருத்தத்தை மறைச்சு நீங்க எனக்கு ட்ரீட் தரது உங்க நாகரிகம்னா, உங்க வருத்தம் தெரிஞ்சு நான் அதை மறுக்கிறது ஏன் நாகரிகம்? வரட்டுங்களா மேடம்? As you wish. ஓகே. மே ஐ கம் இன்? யா, come in. மேடம், எனி ப்ராப்ளம்? நம்ம ஸ்டாஃப் சந்திரமோட அப்பா டெத் ஆயிட்டாங்க மேடம். இதோ பாருங்கம்மா, 6 மாசம் வாடகை பாக்கிய கொடுக்கவே இல்லை. கேட்டா இதோ தரோம் அதோ தரோன்னு ஏமாத்திட்டே இருக்கீங்க. அதனாலதான் நான் வீட்டை போட்டு சாவி எடுத்துக்கிட்டேன். மரியாதையா எல்லா வாடகை பாக்கியும் எண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாவியை வாங்கிட்டு சாமான் எடுத்துட்டு போற வழியை பாருங்க. ஏமா 5000 குத்து 1 வருஷம் ஆகுது, வட்டியும் காணா பணத்தையும் காணா. நீ முதல்ல பணத்தை வச்சுட்டு கிளம்பி. பணத்தை எடுக்க 2000 பணம் கொடுத்தேன், அந்த பணத்தையாவது கொடுத்துட்டு போங்கம்மா. ஏமா சொந்த பந்தம் தான் யாராவது வாங்கி கூடாமா? நீ அப்படி எல்லாம் யாருமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் யாரும் வரவும் மாட்டாங்க. எங்களோட நிலைமை அப்படி. அப்புறம் எப்படியா நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன் சொல்லுங்க? ஐயோ மகமாயி, இப்படி வீட்டு முன்னாடி வந்து எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறாங்களே, யாருமே எங்களை காப்பாத்துறதுக்கு இல்லையா? இதோ பாருங்கம்மா, 2 நாள் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. வாடகை பாக்கிய எண்ணி வச்சுட்டு அப்புறம் சாமான் சாட்டை தூக்குற வழியை பாருங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இந்த ஊர்ல எங்களை ஏமாத்தி நீ வாழ்ந்து முடியுமா? எங்க போய் சாக வேண்டியது தானே? வந்து எங்க உயிர் ஏத்துன்னு கிடக்குறா? ஏமா கொஞ்சம் கூட அறிவில்ல உனக்கு? வாங்கின துட்ட கொடுக்க வக்கல்ல வாய்க்கிழி பேசுற. எங்க வந்து என்ன பேசுற? கொடுத்த காசை கேட்டா தப்பாமா? கேட்கறதுக்கும் ஒரு முறை இருக்கியா? கடன் கொடுத்தா எப்படி வேணா பேசலாம்னு நினைக்கிறியா? அடி பாவி மகளே, உன் அப்பனும் போய் சேர்ந்துட்டான். மான மரியாதை போனதுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. நாம 2 பேரும் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு உங்க அப்பனோட போய் சேர்ந்துடலாம். ஏ சந்திரா, ஏண்டி என்கிட்ட சொல்ல?
உன் நிலைமைய சொல்லியிருந்தா ஒரே நிமிஷத்துல உன் ப்ராப்ளம சால்வ் பண்ணிருப்பேன். இப்போ ஒண்ணு கேட்டு போல. உங்களுக்குலாம் எவ்வளவு பணம் கொடுக்கணும்? என்கிட்ட 5000 ரூபா வாங்கினாங்க, வட்டியோட சேர்த்து 7500 ரூபா கொடுக்கணும். 2000 ரூபாய் தரணுமா? எனக்கு 6 மாசம் வாடகை பாக்கியமா? வாடகை கூட கொடுக்க வேண்டாம், வீட்டை காலி பண்ணிட்டு அதுவே போதுமா? வீட்டை காலி பண்ணிட்டு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு நடுத்தெருலையா நிக்க முடியும்? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாயா? மகமாயி, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நாங்க எங்கன்னு போவோம்? எங்களுக்குன்னு யாருமே இல்லையா? அம்மா, நீங்க எங்கேயும் போக வேணாம், என் வீட்டுக்கு வந்துருங்க. சந்திரா, உங்க அம்மா கிட்ட சொல்லு, கடல் மாதிரி ஒரு வீடு இருக்கு, நீயும் அம்மாவும் அங்கேயே இருந்துடலாம். அம்மாடி நீலாம்பரி, ஆபத்தான நேரத்துல எங்களை காப்பாத்த வந்த தெய்வம்மா நீ. அம்மா, அதெல்லாம் பெரிய வார்த்தைமா. சந்திரா என் உயிரையே காப்பாத்திருக்கா. பதிலுக்கு நான் அவளுக்கு உதவி செய்யறது எனக்கு சந்தோஷம் தான்மா. நீங்க நாளைக்கு காலையில என் ஆபீஸ்க்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்க. அம்மா, நீங்க சொல்றதுனாலையும் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையாலையும் நாங்க இப்ப கிளம்புறோம். நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வரோம். வாங்கப்பா போலாம். வாங்க. வரமா. அம்மா, அழாதீங்கம்மா. ஏ சந்திரா, இனிமே ஆக வேண்டியது அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க வாங்கம்மா, சொல்றேன்ல. வேண்டாம், வா சந்திரா, வாங்கம்மா வாங்கம்மா. வாங்க. வா சந்திரா. அப்பா, இனிமே என்ன, இனிமேல் சந்திரமதியும் அவங்க அம்மாவும் நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க, அதான சொல்ல வர? ஆமாப்பா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வேற வழி இல்ல. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா? நீ செஞ்சா சரியா தான் இருக்கும். சந்திரா, கேள்விப்பட்டம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனிமேதான் நீ தைரியமா இருக்கணும். நீயும் என் பொண்ணு தானம்மா, இந்த வீட்டுல நீ இஷ்டம் போல இருக்கலாமா? சார், என் நன்றியை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏ சந்திரா, என்னது இது? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவ பேசுறது சரிதானம்மா. எங்களை எவ்வளவு பெரிய அவமானத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. நீலா, இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்க இருந்ததில்ல. அதனால அவுட் ஹவுஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலே போதும். அவுட் ஹவுஸா? சந்திரா, நீ என் ஃப்ரெண்டு. எனக்கு இங்க என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதையை உனக்கு இங்க இருக்கிற வேலைக்காரங்க தரணும். நீ போய் அவுட் ஹவுஸ்ல தங்குறதா? நான் அலோ பண்ண மாட்டேன். ரங்கசாமி, ரங்கசாமி, சொல்லுங்க சின்னம்மா. இவங்க 2 பேருக்கும் ஏன் ரூம் பக்கத்திலே ரூம் ரெடி பண்ணு. இவங்க இனிமே இங்கதான் தங்க போறாங்க. இவங்க என்ன வசதி கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும், புரிஞ்சுதா?